இன்னைக்கு எபிசோட்கான மூணாவது ப்ரோமோலையும் பார்வதி தான் கண்டென்ட். எனக்கு என்னன்னா பார்வதி இல்லைனா ப்ரோமோக்கே கண்டென்ட் இல்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இப்போ பார்வதி திவாகரும் அடிச்சுக்கிறாங்களே, இதுக்கு மெயினான காரணம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கருத்து வேறுபாடு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது இல்லை, பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கு நடுவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்வதியும் திவாகரும் அடிச்சுக்கிறாங்க. செகண்ட் ப்ரோமோலே அதை காமிச்சாங்க. இது அதுக்கு முன்னாடியே லைட்டாக அடிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ப்ரோமோல காமிச்சது கொஞ்சம் லேட்டா, அதாவது நைட் ஆன மாதிரி இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி அடிச்சுக்கிறாங்க. மேபி லைவ்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா எதனால பிக் பாஸ் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ பார்வதியும் திவாகரும் நார்மலா நேத்து மாதிரி ஒரு QC டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, அந்த லேபிள்லாம் செக் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எது ஓகேவோ அதை அப்ரூவ் பண்ணிட்டு மிச்சத்தை ரிஜெக்ட் பண்றாங்க. இது வந்து நேத்து வரைக்கும் நடந்தது. பிக் பாஸ் என்ன பண்ணார், நான் சொன்னல இந்த டாஸ்க் ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ரிவ்யூல சொல்லியிருந்தேன். அது நீங்க நிறைய பேர் நம்பல, என்னடா இது அவ்வளவு போரிங்கா ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா பிக் பாஸ்க்கே அது புரிஞ்சிருக்கு. என்னடா இவனுங்க பாஸ் ஜூஸ் செய்யறானுங்க, அவனுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறானுங்க பாட்டில், இவனுங்க QC செக் பண்றானுங்க, அதுல ரிஜெக்ட், அப்புறம் செலக்ட், அப்புறம் சைலண்டா போயிடுறானுங்க, அடிச்சிக்கவே மாட்டானுங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீமுக்கே தோணி இருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா உட்காந்து டீட்டெயில்டாக ஒரு பிளானை ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இங்கே சண்டை வர வைக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்வதி திவாகர் இவங்க தான் கீ பிளேயர், இவங்க தான் QC டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அதுவும் பார்வதிக்கெலாம் லைட்டாக இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொன்னாலே போதும், பண்ணி பிரித்து மேய்ஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா பார்வதியை கூப்பிட்டு பிக் பாஸ் என்ன சொன்னார், உங்களுக்கு நான் அதிகமாக பவர் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் எப்படி விளையாடணுமோ விளையாடுங்க, அதாவது எவன் மேலே உங்களுக்கு காண்டு இருக்கோ எல்லாத்தையும் வெளுத்து கட்டுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி பவர்ஸை கொடுத்து நீங்கள் QC டிபார்ட்மெண்ட் தாங்க இங்கே எல்லாமே உங்ககிட்ட தாங்க இங்கே டோட்டல் பவரே இருக்கு. உங்களுக்கு டீ காஃபி கேட்டாலும் நீங்க போனா அவங்க கிட்ட கேட்கலாம். ஜூஸ் ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் அதை வந்து செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சலுகைகள் வேணுமோ, அதாவது நீங்க வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கணுமா, உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வேலை செய்யலாம், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சலுகைகளை வந்து பார்த்தீங்கன்னா QC டிபார்ட்மெண்ட் கொடுத்து, அதாவது எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துட்டு சட்டமே உங்க கையில் தாண்டா போங்கடா அப்படின்ற மாதிரி பவர் கொடுத்துட்டாரு. ஸோ சும்மாவே பார்வதி ஆடுவாங்க, இந்த பவரை கொடுத்தா சும்மாவா இருப்பாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கான ப்ரோமோவில் ஃபுல்லாவே அவங்களே கண்டென்ட்டாக இருக்காங்க. அதுலேயும் இந்த பார்வதி திவாகர் இந்த தேர்ட் ப்ரோமோவில் வந்திருக்குல்ல இந்த ஃபைட்டு, ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பார்வதி சொல்ற மாதிரி நிறைய இடத்துல செய்ய மாட்டாரு அப்படின்ற மாதிரி பார்வதி நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு அதுல ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா திவாகருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, திவாகர் இங்கே ஒரு கண்டஸ்டன்ட் தானே, பார்வதி சொல்கிறத மட்டுமே அந்த செய்ய முடியாதுல்ல. இங்கே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திவாகருக்கு சபரி கனி இவங்க மேலாம் கொஞ்சம் நல்ல எண்ணம் இருக்குது. அதாவது பார்வதிக்கு அவங்கள பிடிக்கலனாலும் திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சிருக்கு. ஏன்னா திவாகர்கிட்ட அவங்க ஒழுங்காக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திவாகர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவங்க கிட்ட ஏதோ ஒரு, அதாவது இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பிளான் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு லைவ்ல தெரியல, ஆனால் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட டீம்கிட்ட பார்த்தீங்கன்னா டைப் வச்சுட்டு இருக்காங்க, உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். மேபி அது என்னோட கெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏன்னா நேற்றே அவங்க காலையிலேயே சொல்லியிருந்தாங்களே, இந்த மாதிரி வினோத்லாம் வந்து கேட்குறாரு, நம்ம டைப் வச்சுக்கலாம், எங்களுக்கு அப்ரூவ் பண்ணுங்க, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து உங்களுக்கே கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார்ல. மேபி அந்த மாதிரி ஏதாவது டைப் ஏதோ டீம் கூட வைக்கிறதுக்கு இவங்க ஓகே சொல்லியிருக்கலாம். திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, நீதி நேர்மை நியாயம் தான், நான் அப்படிலாம் ஒத்துக்க முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் யார் பாட்டில் கரெக்டாக இருக்கோ அதை தான் அப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் நீ செய்யவே மாட்டேன், ஆரம்பத்துலேருந்து முதுகில் குத்திக்கிட்டே இருக்கானுங்க, கூட இருந்துக்கிட்டே இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்களா, அதனால தாங்கவே முடியல, நான் யாருமே இல்லாமல் விளையாடுறோம், அது எனக்கு பிரச்சனை இல்லை, கூட இருந்து பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தேட் ப்ரோமோல சொல்லி அவங்க அழுகுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துலேருந்து நைட் வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். பெரிய சண்டையாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் இந்த ப்ரோமோல பார்க்கும்போது ரொம்ப அப்பாவியா பரிதாபமாக உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, அவர் வாயத்தை வந்து சொல்லிடணும், இதை பாருமா பார்வதி, உனக்கு அதாவது அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நான் வந்து இப்படி தான் கேம் விளையாட போறேன் அப்படின்ற விருப்பம் இருக்குன்னா நீ உன்னோட ரூல்ஸை ஃபாலோ பண்ற, உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, எனக்கு ஒன்று இருக்கு, நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன், நீ சொல்கிறத என்னால் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பேசிட்டா கூட அந்த சண்டை வராது. இவர் எல்லாத்துக்கும் ஊ கொட்டிடுறது பார்வதி சொல்லும் போது, ஓகே பார்வதி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சபரியோ யாரோ வந்து பேசுனா இந்த ஆள் மனசு இறங்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அங்கே சரியான பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆப்வியஸாக இருக்குது. ஏன்னா நீ எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு வரும்போது நீ டக்குன்னு பல்ட்டி அடிச்சுன்னா என்ன ஆகும், அங்கே எல்லாம் ஊமை குத்தா பார்வதியை போட்டு குத்திருப்பானுங்க. அந்த கானில் வந்து பார்த்தீங்கன்னா தலைகானை தூக்கி தலைவனை அடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி கிட்ட இருந்து கண்டென்ட் வரல. ஆக்சுவலா பிக் பாஸ் டீம் என்ன பண்றாங்க, பார்வதியை வச்சு கண்டென்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது வந்து பிளான்டு, பக்காவா பிளான் பண்ணி ஃபுல் பவரை தூக்கி கொடுத்தாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியும் இந்த QCல யாரை போடணும் அப்படின்றதுக்காகவே அந்த லெட்டர் பேட்ல கரெக்டாக கொடுத்தாங்க பாருங்க, யாரு ஓட மாட்டா, யாரு வந்து குறை நல்லா சொல்லுவா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இவங்கள மாதிரி ஆளுங்களை தூக்கி அதில் போடணும், அவங்களுக்கு பவரை கொடுக்கணும், அவங்கள வச்சு இவங்களை அடிக்கணும், அதுக்கு இவங்க ட்ரிகர் ஆகணும், திருப்பி இவங்க அடிக்கணும், ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு மாறணும், ரத்த வெள்ளத்தில் பிக் பாஸ் அப்படியே எப்படி சொல்றது அப்படியே கொப்புளிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் தரமான ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுவும் இப்போ கொடுத்துருக்க பவர் இருக்குல்ல, இந்த பவர் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியலங்க.
எக்கச்சக்கமான பவர் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோமோவை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. பவரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா QC தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி QC கிட்ட தான் டோட்டல் பவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்ததுனாலே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பார்வதி பண்ணுற நிறைய விஷயம் ஆல்ரெடி அவங்க போன வாரத்தில் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கிச்சன் டேபிளில் போய் உட்கார்றது, நான் இங்கே தான் உட்காருவேன், என்ன பண்ணும், அதாவது பார்வதிக்கு சுத்தமாக மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல. உங்கள்கிட்ட ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, கரெக்டான விஷயத்தை வச்சு அடி அப்படின்ற மாதிரி எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னு தெரியலங்க. உண்மையிலே அந்த பவரை யூஸ் பண்ணி உண்மையிலே உனக்கு ஆவாதவன் தான், FJ வந்து உனக்கு பிடிக்காதவன் தான், அவன் ஏதாவது தப்பு பண்ணுவான்ல, அந்த தப்பை வச்சு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி தட்டி விட்டு போயிட்டு இருக்கிறத விட்டுட்டு சும்மா வாண்டடா போய் வம்புக்கு இதுதான் கண்டென்ட்னு சொல்லிட்டு பார்வதி பண்றாங்களே, இங்க தான் இரிட்டேட் ஆகுது. உண்மையிலேயே உங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு, உங்ககிட்ட உங்களால கரெக்டா பேச முடியுது அப்படின்னா கரெக்டான இடத்துல அந்த பவர் யூஸ் பண்ணணும். போய் அவன் போய் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு அவனை வெறுப்பேற்றுறது, இது வந்து பவர் இல்லை, இது வந்து ஆட்டிடியூடு. அந்த ஆட்டிடியூடு பார்வதி விட்டு சுத்தமா போவே மாட்டுது அப்படின்றதான் உண்மை. அந்த பிக் பாஸ் வந்து இந்த ரூல்ஸ் நான் சொன்னால அப்கிரேட் ஆச்சுன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 2 பேரும் கூப்பிட்டு வச்சு லைவ்ல பேசினாரு. எத்தனை பேர் லைவ்ல பாத்தீங்கன்னு தெரியல. அதை பார்க்கும் போது உண்மையிலே பார்வதியும் திவாகரும் 2 பேரும் ஒரே மைண்ட் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு திவாகருக்கும் புரியல, பார்வதிக்கும். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், ஓரளவுக்கு பார்வதி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள். ஆனா நீங்க லைவ்ல பார்க்கும் போது தான் தெரியுது, அந்த மனுஷன் கேட்கிறாரு, நான் பேசுறது புரியுதா முதல்ல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அந்த இன்ட்ராக்ஷன் பார்த்தாலே 2 முட்டா பீஸுங்களை உட்கார வச்சு இந்த மனுஷன் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு கிளீனா சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க QC பண்ணீங்கல்ல, அது பத்தாது, உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா நீங்க QC பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் நீங்க போட்டுக்கோங்க, ரூல்ஸை போட்டு நல்லா ஸ்ட்ரிக்டா பண்ணுங்க. கண்டென்ட் தேவை ரொம்ப எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க முடியும், அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு எவ்வளோ நீங்கள் வேணால் நீங்கள் உங்களோட ரூல்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திருப்பி அவங்க புரியாமல், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டோம், அண்ணன் வந்து அதாவது பார்வதி சொல்கிறது, அண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டாரு, சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் திருத்திப்பாரு, ஏன் உனக்கு இந்த வேலை, அதாவது நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டோன்னு கூட சொல்ல முடியல, அண்ணன் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டாரு, அது வந்து கோத்து விடுறதுன்னு சொல்லுவாங்களே, அதை நல்லா பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே அது புரியல. பிக் பாஸ் உட்காந்து பொறுமையாக அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு காலவர் போச்சு அந்த கான்வர்சேஷனு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிஞ்சுது. அத்தனை வாட்டி திருப்பி சொன்னார், டே நான் அதை சொல்லலடா, உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா பவர் தரேன், நீ வந்து என்ன வேணா உன்னோட ரூல்ஸை நீ போட்டுக்கோ, QC நீ எங்கே வேணா போ, என்ன வேணா பண்ணு, அதாவது தட் மீன்ஸ் நீ வந்து QC செக் பண்ணுறதுக்கு நீ உன்னோட பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், நீ அந்த ஷாப்புக்கு போகலாம், அந்த பாட்டில் கழுவுறாங்களா அந்த இடத்துக்கு போகலாம், ஒழுங்காக கழுவலாம், அதுக்கு மார்க் குறைக்கலாம், ஸோ நிறைய ரூல்ஸ் வந்து நீயே போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வந்து ஓப்பனாக கொடுத்துட்டாரு பவரை. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்படாரு. எனிவேஸ் கடைசியில் புரிய வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த புரிய வச்சுட்டும் அந்த பவரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் சொல்ற மாதிரி ட்ரிகர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிகர் பண்றதுக்கு யூஸ் பண்ணா திருப்பி உங்களுக்கு தான் ஆப் ஆகும். பார்வதி இன்னைக்கே அழுகுறாங்க, எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட்லயே அழுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே அவங்க ஸ்ட்ராட்டஜி போடணும் திவாகர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியல. என்னோட கெஸ் என்னன்னா, ஏதோ டீம் கூட டை அப் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்றேன். மேபி இல்லாம கூட இருக்கலாம். என்னோட கெஸ்ஸிங் மேபி ஏதோ டீம் கூட டை அப்ல இருக்கும். அதை வந்து திவாகர் ஃபாலோ பண்ணாம இவங்களுக்கு ஆப்போசிட்டான டீமுக்கு வந்து ஏதோ ஃபேவர் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி எழுந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் என்னால் கெஸ் பண்ண முடியுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கண்டென்ட் இருக்குங்க. ஷோ வந்து ரொம்ப சப்பையெல்லாம் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்துருக்கு. ஏன்னா ஈவினிங் நடக்குது, நைட்டு வந்து திருப்பி ஒரு சண்டை நடக்குது அப்படின்னும் போது ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. பார்வதி ஆனால் ரொம்ப கதறி அழுகுறாங்க. பயங்கரமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்க. திவாகர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் ஒரு தனி பிளேயர். அதாவது பார்வதி என்னதான் பார்வதிக்கு இவ்வளோ நாள் என்னதான் சொம்பு அடிச்சிட்டு இருந்தாலுமே பார்வதி அதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அந்த ஆளும் ஒரு தனி பிளேயர் தான், அவரையும் அப்படி தான் ட்ரீட் பண்ணணும். ஆக்சுவலாக அவர் ஒரு ஒப்பீனியன் இருக்கா, உன்னோட ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் இது, 2 பேரும் சொல்லுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஜஸ்டிஃபை, அதாவது ஏதோ ஒரு இதில் ஒத்துக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பேசி அதை இது பண்ணணும். ஆனால் இந்த 2 பீஸுங்களும் பேசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்குதுங்க. ஏன்னா ஒன்று இன்னொன்று பேச விட மாட்டுது. அப்படி தான் 2 கேரக்டர் இருக்குது அப்படின்னும் போது இதில் பேசி வரதோ கொஞ்சம் கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா QCயை வச்சு பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுச்சுன்னா, QCயை வச்சு இவங்களுக்கும் பிக் பாஸ் அந்த ஹவுஸில் இருக்காங்களா அந்த ஓனர்ஸ், ஷாப் ஓனர்ஸ், அவங்களுக்கும் இவங்களுக்கும் நல்ல சண்டை வர வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இவங்க கொடுத்துற ரூல்ஸில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா QCக்குள்ளேயே சண்டை வந்துச்சு. இது பிக் பாஸ் டீம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். என்னடா டே, உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும்போது உங்களுக்குள்ளேயே சண்டை வந்துச்சேடா அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒரு ரியாக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலாக பார்வதி இல்லாமல் கண்டென்ட்டே வரமாட்டுது, ப்ரோமோவே வரமாட்டுல, இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.